வணக்கம். இன்று மணத்தக்காளி கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மணத்தக்காளி கீரை ஒரு பவுல் எடுத்திருக்கேன். மணத்தக்காளி கீரையோட விதை 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 6 பற்கள் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 6 பற்கள் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். இந்த சூப் வாரத்துக்கு ஒரு 3 முறை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற பட்சத்தில் வயிற்றுப்புண்கள் சீக்கிரமாக ஆறிடும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ அதில் நான் ஃபஸ்ட்டு பூண்டு, ஜீரகம், மிளகு 3ஐயும் லைட்டாக மிக்சியில் இது பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும். இது ரொம்ப வணங்க தேவையில்லை, லைட்டாக வணங்கின உடனே இது கூட கீரையும் ஆட் பண்ணிடலாம். கூடவே 2 ஸ்பூன் காயையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ சும்மா ஒரு 1 மினிட் லைட்டாக வணக்கிக்கலாம். ஸோ இதில் ஒரு 400 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா பாயில் ஆயிடுச்சு, நல்லா வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வடிகட்டி எடுத்தாச்சு. சுவையான மணத்தக்காளி கீரை சூப் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.